ரசம் எப்படி நம்ம ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு வந்து புளி நம்ம ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து இது கூட வந்து இப்போ மிளகு சீரகம் ஒரு 2 ஸ்பூன் மிளகு 2 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு தக்காளி கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் போட்டு வந்து அப்படி கொரன்னு அரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கரைச்சிப்போம். கரைச்சிட்டு உப்பு கரெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தாளித்து எடுத்துட்டால் நமக்கு அருமையான ரசம் கிடைக்கும். ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மிளகு சீரகம் ஆட் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நம்மளும் டெய்லி நம்ம இதை ரசம் எடுத்துக்கிட்டுறது நல்லது. இதை வந்து நம்ம இப்போ தாளிச்சிட வேண்டியதான். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்ச வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வந்து இது நம்ம கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுக்கிட்டு அந்த ரசம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரசம் ரெடி. அது நம்ம கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம சூடு பண்ணால் போதும். இதில் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீ ஆட் பண்ண பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னா போதும். அதாவது இது நுர வர வரைக்கும் வச்சா போதும். கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. கொதிச்சோன்னா அதனுடைய டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கொதி வரக்கூடாது. கொஞ்சம் நுரைச்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பபிள்ஸ் வருது பாருங்கள், நுர வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாத்திரை பாத்திரத்தில் நான் வந்து கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். சுவையான ரசம் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து எங்களுக்கு ரசம் தான். இது அப்படியே மூடி வச்சுட்டா நல்லா வாசமாக இருக்கும். ரசம் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இன்னும் அது கூட வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்கும். இப்போ இது வேண்டான்றவங்க நம்ம சர்க்கரை போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி முறையில் நீங்கள் ரசம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரசம் பண்ணிவிட்டு கொத்தவரங்காய் சைட் டிஷ்க்காக கொத்தவரங்காய் சேர்த்துக்காக இந்த கொத்தவரங்காவை வந்து இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த தலைப்பகுதியிலையும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அது எப்பயுமே வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்ட பிறகு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே காய்கறி வந்து முன்னாடியே கழுவி விடணும். நல்லாவே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி நல்லா கழுவி விட்டுக்கணும். கழுவிட்டு எடுத்துக்கணும். வாஷ் பண்ண இந்த கொத்தவரங்காயை எல்லாத்தையும் நான் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படியே நல்லா கொஞ்சம் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்படியே மொத்தமாகவே நம்ம வச்சு வெட்டிடலாம். கொத்தவரங்காய் வெட்டுறது ரொம்ப ஈஸி. இப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மொத்தமாகவே இப்படி கட் பண்ணிவிட்டு வரணும். நான் கட் பண்ணுறது இப்போ காமிக்கிறேன்.
உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. காயை நல்லா தண்ணி போட்டு வேக வச்சிடணும். நம்ம இந்த காயை மட்டும் வேக வச்சு தான் செய்யணும். வேக வச்சுட்டு தண்ணியை எடுத்துகிட்டு தான் இதை நம்ம செய்யணும். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் வந்து இதை தாளிக்க வேண்டியது தான். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நான் வடித்து எடுத்துடுறேன். கொத்தவரங்காயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு இதை நம்ம அரைச்சிக்கணும். இந்த அரைச்சதை வந்து நம்ம அந்த கொத்தவரங்காயில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தவரங்காய் அதில் வச்சுப்போம். இந்த அரைச்சிருந்த கிரேவியை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்துட்டுப்போம். காய்க்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொத்தவரங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசத்துக்கு